ஈஸியா பண்ணிட்டு போறாங்க. அந்த பொண்ணுடைய லைஃப் ரொம்ப ஸ்பாயில் ஆகுது. அதுக்கு சொல்றேன் நானு. இது நல்ல கேள்வி. அப்புறம் ஒண்ணு போதுமே. இன்னொன்னு வந்து மூட நம்பிக்கையே எங்ககிட்ட இல்லைன்னு சொல்றீங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்ததுல இருந்து என் பொண்ணு ஓடி போயிட்டாங்க, இது போயிட்டாங்க, பணம் எல்லாம் செலஞ்சு அப்படிலாம் மூட நம்பிக்கையெல்லாம் நீங்களே வளர்த்துக்கிறீங்களே, அது how far it is true? I'm asking. அதாவது என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு ஆண் வந்து பல திருமணங்கள் செஞ்சுக்கிறீங்களே, ஒன்றுக்கு மேல ஒரு மனைவியோட வாழ வேண்டியதான, ஒன்றுக்கு மேல திருமணம் செய்யறதுங்கிறது அது என்ன நியாயம்? அதனால பெண்கள் பாதிக்கப்படுறாங்களே அப்படிங்கிறது வந்து அது ஒரு நல்ல ஒரு கேள்வி. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி இருந்த உலகம் எல்லாம் பலதார மனம் வந்து நடைமுறையில் இருந்துச்சு. நபிகள் நாயகத்தை கொண்டு வரல, விளங்கிக்கணும். நபிகள் நாயகம் காலத்துக்கு முன்னாடியே பலதார மனம் செய்வது என்பது உலகத்துல நடைமுறையில் இருந்ததுதான். நபிகள் நாயகத்துக்கு முந்தி வந்த ஆபிரகாம், அவருக்கு பல மனைவி இருந்திருக்கிறாங்க, பைபிள்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஈசாக்கு, அவருக்கு பல மனைவி இருந்ததாக நீங்க பைபிள்ல பார்க்கலாம். தாவீது ராஜா, தாவூதுன்னு நாங்க சொல்லுவோம், அவர் பல மனைவியர் வச்சிருந்ததாக அவரை பற்றி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நம்ம கிருஷ்ண பகவானை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அவர் பாமா ருக்மணின்னு சொல்லி அவரும் பல மனைவியரோட இருந்ததாக அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. முருகரை எடுத்துக்கொண்டோமையானால் அவரும் கூட வள்ளி தெய்வானை என்று சொல்லி அவரும் பல மனைவியர் வைத்திருந்தா. உலகம் பூரா அது இருந்துகிட்டே இருந்தது. உலகம் பூரா எல்லாத்திலையும் நான் மேற்கொள்ள ஒரு ராமர் மட்டும்தான் ஒண்ணுக்கு உதாரணம் காட்ட முடியும் முக்கியமான ஆட்கள்ல பாத்தீங்கன்னா. பாக்கி யார் எடுத்து பார்த்தாலும் என்ன செஞ்சேன், ஒண்ணுக்கு உதாரணம் காட்ட இயலாது. அப்படித்தான் இருக்கு நம்ம தேடி பார்த்த வரைக்கும். இப்ப நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இதை பாக்குறாங்க. உலகம் பூரா இது இருந்து கொண்டு, அவங்க தான் கடைசியா வர்றாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில இருந்து இது உலகம் பூரா இருந்துகிட்டு இருக்குது. எந்த லிமிட்டும் கிடையாது. சில இது நம்புறீங்களா நம்பலையே, ஆனா இருக்குது. ஒரு மன்னருக்கு வந்து 60,000 மனைவி இருந்தாங்கலாம் இருக்குது. எப்படி இருந்திருக்க முடியும்னு நமக்கு நினைக்க முடியாட்டாலும் எழுதி வச்சிருக்காங்க. தசரத மகாராஜாவுக்கு 60,000 மனைவியர் இருந்தாங்க அப்படின்லாம் எழுதி வச்சிருக்காங்க. 60,000 மனைவி இருந்தா எப்படி ஒரு குடும்பம் நடத்தினாருங்கிறது ஒரு பெரிய டவுட்டா தான் இருக்குது. இருந்தாலும் வந்து எழுதி இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இதுல வந்து ஒரு பேலன்ஸான முறையில ஒரு தீர்வை உலகத்துக்கு சொல்றாங்க. என்ன தீர்வு சொல்றாங்கன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிமிட் இல்லாம இருக்குல்ல, அதுக்கு வந்து அதிகபட்சமா ஒரு உச்ச வரம்பு வைக்கிறாங்க. உனக்கு அதிகபட்சமாக 4 வரைக்கும் நீ கணக்கு வழக்கு இல்லாம பண்றவாறு ஒரு 4 தாண்டிடக்கூடாது அப்படின்னு ஒரு உச்ச வரம்பு வைக்கிறாங்க. இது சரியா தவறா ரெண்டாவது, முதல்ல நடப்பு என்னங்கிற முதல் சொல்லிக்கிறேன். இது எந்த வகையில சரிங்கிறது ரெண்டாவது. 4 வரைக்கும் நீ என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். 4க்கு மேல நீ மனம் முடிக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. ரெண்டாவது கொண்டு வர்றாங்க, அது வந்து நீ நேர்மையா இருக்கணும், உனக்கு தேவையா இருக்கணும், அவசியமானதா இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னா நீ விபச்சாரத்தின் பக்கம் போய்விடுவே என்ற அளவுக்கு உன்னுடைய நிலைமை இருக்கணும். எல்லாரையும் சமத்துவமா நடத்த வேண்டிய நிலையில நீ இருக்கணும். அப்படி ஒரு நிலையில இருக்க வேண்டும் என்று இரண்டாவதாக ஒரு கண்டிஷனையும் போடுறாங்க. இதன் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 வரைக்கும் ஒரு அனுமதியை சொல்லி இருக்கிறாங்க. இல்லைன்னா சொல்ல முடியாது. குர்ஆன்லயே அது சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த பல மனைவியரை கல்யாணம் பண்றதுனால பெண்களுடைய ஒரு ஏற்கனவே மனைவியாக இருந்தால அவளுக்கு ஒரு சங்கடம் வரும், அவளுக்கு ஒரு பாதிப்பு வரும்ங்கிறத யாரும் மறுக்க இயலாது. அர்த்தம் செய்யும். ஏற்கனவே மனைவியா இருந்த ஒருத்திக்கு இன்னொருத்திய ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னா கண்டிப்பா வந்து அவளுடைய நிலையில இருந்து பார்த்தா அது பாதிப்பு தான். போயிடுச்சு, வாழ்க்கை போச்சு, பங்கு போட்டுக்கிற இன்னொருத்தி வந்துட்டால அப்படின்னு நினைக்கிறது இருக்குத, அது உண்மைதான். இது வரக்கூடாது என்று நம்ம நினைத்தோம்னு சொன்னா எப்படி சட்டம் போடணும்னு கேட்டா, ஒரு ஆண் மகன் எந்த காலகட்டத்திலும் எந்த ஒரு பெண்ணோடும் எந்த வகையான தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு தான் சட்டம் போட்டா இந்த பெண்களுக்கு அந்த உரிமை கிடைக்கும். உலகத்தில் எந்த நாட்டிலாவது, இந்தியா உள்பட எந்த நாட்டிலாவது இப்படி சட்டம் கிடையாது. எப்படி கிடையாது? ஒரு ஆணு ஒரு பெண்ணோட தான் வாழ்க்கை நடத்தணும்னு சொல்லி சட்டம் கிடையாது. எப்படி சட்டம் இருக்குன்னு கேட்டா, கல்யாணம் என்ற பெயரில் ஒருத்தி தான் உனக்கு இருக்கணும். அன்அபிஷியலாக எத்தனை வேணாலும் இருக்கலாம். நம்ம நாட்டு சட்டம், நம்ம நாட்டில் உள்ள சட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டா, மனைவின்னு இந்த உரிமையை கொடுக்கிற பாரு, அது வந்து ஒருத்தி கொடுத்துக்க. உரிமை இல்லாம சின்ன வீடு, அதுக்கு சின்ன வீடுன்னு சொல்லி வச்சுக்கிறதா இருந்தா அது எவ்வளவு நாள் வச்சுக்க. அப்படி ஒருத்தர் வச்சுக்கிட்டாருன்னு சொன்னா அவருக்கு எதிராக நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா
கோர்ட்டு உங்க மனுவை தள்ளுபடி பண்ணிடும். அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டார், வச்சுக்கிட்டு தானே செய்யறாரு, போ வேலையை பார்த்து. கோர்ட்டு சொல்லுங்கிறது அனுமானம் இல்ல, சொல்லி இருக்குது. எங்க சொல்லி இருக்குது? இந்தியாவில் உள்ள உச்ச நீதிமன்றத்தில் இருந்து, கர்நாடகா உயர் நீதிமன்றத்தில் இருந்து, சென்னையில் உள்ள உயர் நீதிமன்றத்தில் இருந்து, கல்கத்தாவுடைய உயர் நீதிமன்றத்தில் இருந்து பல வழக்குகளை விசாரிக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கல்யாணம் பண்ணுவதுதான் தப்பே தவிர வச்சிக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த தீர்ப்புகளை எல்லாம் ஒரு புஸ்தகமா நாங்க போட்டிருக்கிறோம். உச்ச நீதிமன்றங்களின் பார்வையில் பலதார மனம் என்று ஒரு புத்தகமாவும் போட்டிருக்கிறோம். கேள்வி கேட்ட சகோதரிக்கு அந்த புத்தகத்தையும் நம்ம தருவோம். இப்ப ஒண்ணு விளங்கிக்கிறோம். இப்ப எடுத்துக்கிறோம், ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. இந்து பெண்மணியை கல்யாணம் பண்ணவர் இன்னொரு 10 பொம்பளை வச்சுக்கிட்டு இருக்காரு. இது சட்டத்துல தப்பான்னு கேட்டா சட்டத்து தப்பு இல்லைங்கிறாங்க. அப்ப சட்டம் எப்படி இருந்திருக்கணும், அதையும் தப்புன்னு சொல்லணும். எதை அப்போ பாதிக்கப்படுதுல, கல்யாணம் பண்ணி போனாலும் பாதிக்கப்படுது, வப்பாட்டியை வச்சுக்கிட்டு இருந்தாலும் பாதிக்கப்படுதா இல்லையா? ஒரு பெண்ணுடைய உரிமை, வப்பாட்டிக்கு தடை இருக்குதா? எந்த சட்டத்தையும் கிடையாது உலகத்துல, எந்த நாட்டிலையும். அப்ப என்ன பெண்ணுரிமை இந்த ஆளுக்கு வழங்குறாங்க? பெண்ணுரிமை வழங்கினா வப்பாட்டி வச்சுக்கிறவனு முடிச்சு உள்ள போட்டா தான் ஒரு பெண்ணோட வாழ்க்கை நடத்துவான். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அடே வப்பாட்டி வச்சுக்கிற அளவுக்கு போனேன்னு சொன்னா அவளோட குடும்பம் நடத்துறீல, மனைவிங்கிற அந்தஸ்து கொடுத்து செய்யறா, சொத்துல பங்கு கொடுத்து செய், அவளுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு வாரிசுங்கிற உரிமையை கொடுத்து செய். வப்பாட்டி வைக்கிறதை விட அவள் ஒரு பொம்பளை தானே. நம்ம பொம்பளைங்கிறது இந்த முதல்ல மனைவியா இருக்கிறாள், அவளை மட்டும் பொம்பளைன்னு பாக்குறோம். இவ பொம்பளையா இல்லையா? இந்த வப்பாட்டின்னு வச்சுக்கிட்டு ஏமாத்துறான, குடும்பம் நடத்துறான், 10 காசு சொத்துல பங்கு மண்டை போட்டான்னு வைங்க, இவன் சொத்துல அவளுக்கு பங்கு கிடையாது. புள்ள 4 புள்ள பெற்றிருப்பான் வப்பாட்டிக்கு, இவன் புள்ளதான். அந்த புள்ள அப்பன்னு சொல்லி வாரிசு முறையில் எதுவும் வாங்க முடியாது. அப்ப எந்த மாதிரி ஏமாற்றுவது என்பது நியாயமா? நீ வப்பாட்டி வைக்கிற அளவுக்கு நீ போவதாக இருந்தால் மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுத்து பண்ணு. இப்படி செய்யும் பொழுது இந்த ஒளிச்சி மறைச்சிக்கிட்டு செய்யறது, வப்பாட்டிட்ட விபச்சாரத்தில் போனான்னு வைங்க, ஏராளமான நோய்களை வாங்கிட்டு இந்த பொண்டாட்டினே விடுவான். அது முறையாக ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வைங்க, அப்ப எய்ட்ஸ் விலைக்கு வாங்கிட்டு பொண்டாட்டி கொடுக்க முடியாது. ஆனா பெண்களை என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நீங்க வச்சுக்கிறீங்க ஆனா கட்டிக்கிறாதீங்க, அப்படி சொல்ற பொம்பளை எல்லாம் இருக்குது. ரெண்டுல என்ன வித்தியாசம்? ரெண்டு ஒண்ணுதானே. நீங்க வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு போங்க, கட்டிக்கிறாதே, கண்டிப்பா கல்யாணம் பண்ணிவிடாதீங்க, எத்தனை நாள் வச்சுக்கிறீங்க. சினிமா டயலாக்ல எல்லாம் வருது, அப்படி பாக்குறோம். அப்ப இதெல்லாம் சரியான வாதம் இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீ ஒருத்தியோட வாழ்க்கை நடத்து, முடியலையா வப்பாட்டி தான் வச்சுக்கிருவியா, அல்லது விபச்சாரம் பண்றதுக்கு தான் அலைய போறியா? அப்படி போறவனா இருந்தால் அதை தடுத்து நிறுத்தும் விதமாக சட்டப்பூர்வமா மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுத்துட்டு அவளோட நீ வாழ்க்கை நடத்துறதுனால அதையும் குடுன்னு சொல்வது இந்த ரெண்டில் எது நல்லதுங்க பார்க்கணும். இந்த ரெண்டுல எது நல்லது? வப்பாட்டியை வச்சுக்கிற நல்லதா, மனைவிங்கிற அந்தஸ்து கொடுக்க நல்லதா? இப்படிதான் சொல்லுது இஸ்லாம். அதே நேரத்தில் இஸ்லாம் போட்டுக்கிற இந்த கண்டிஷனை பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு காட்டணும் பாருங்களேன். இங்க இருக்கிறவங்கள முஸ்லீம்கள்ல 2 கல்யாணம் பண்ணால் கை தூங்க கிடையாதுமா. பாக்குற உங்களுக்கு எத்தனை ஒண்ணுதான், இன்னொன்னு பார்க்க முடியல. சரி பாத்துக்கிறது. அப்ப பாருங்க, எனக்கு ஒரு மனைவி யாரு இப்ப அதெல்லாம் கிடையாது, நீங்க சொல்ற அளவுக்கு எல்லாம் இல்ல. இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா, அந்த மாதிரி போற ஒருத்தனுக்கு அட வப்பாட்டி வச்சுக்கிறாரு பொண்டாட்டியாது, இல்லன்னா ஒருத்தியோட வாழ்க்கை நடத்து, வப்பாட்டி தான் வச்சுக்கிறேன்னு போறியா, அப்படி ஏமாத்தாத. மனைவின்னு சொல்லி அவளுக்கு உரிமையை கொடுத்து வச்சுக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு கண்டவளையும் போய்கிட்டு விபச்சாரம் பண்ணி வியாதி வாங்கிட்டு மொண்டாடி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படின்னு சொல்ற அடிப்படையில தான் இதை சொல்றாங்களே தவிர, ரெண்டில் எது நல்லது நீங்க பார்க்கணும். ஒரு காலத்துல இந்த ஆம்பளைய விபச்சாரத்தை தடுக்கிறதுக்கு சட்டம் போட முடியல, அல்லது என்ன செய்யணும், விபச்சாரமே குற்றம்னு சொல்லி இந்த நாட்டில் சட்டம் போடணும். உலகத்துல எந்த நாட்டிலாவது விபச்சாரம் குற்றமா? நம்ம நாட்டில் குற்றமா? எந்த ஆம்பளை எந்த பொம்பளையை கூட்டிட்டு போனாலும் நம்ம நாட்டில் அது செக்ஷன் கிடையாது. எப்ப குற்றமாகும்? மைனர் பொண்ணை கூட்டிட்டு போனாதான் குற்றமாகும், வற்புறுத்தி இழுத்துக்கிட்டு போனாதான் குற்றமாகும். 2 பேரும் விரும்பிட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம நாட்டு சட்டத்தில் குற்றமே கிடையாது. இது என்ன சட்டங்கிற? அதனால இந்த பலதார மனங்கிற வலியுறுத்தின கட்டாயம் ஒண்ணும் கிடையாது, அப்படி யாரும் பண்றதும் கிடையாது. வப்பாட்டி வைக்கிற நிலைமைக்கு போறவன் மனைவிங்கிற அந்தஸ்து கொடுத்துட்டு போயிடுவான், அவ்வளவுதான். வேற